Hey guys, this is Chidambaram and welcome back to my channel Literature 2. இந்த வீடியோல ஆரன் ஷெப்பர்டோட The Magic Brocade அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி தான் பார்க்க போறோம். A Tale of China அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட சப்டைட்டில். அதாவது சைனாவோட ஒரு ஃபோக் டேல் தான் இந்த ஸ்டோரி. ஆக்சுவலா ஆரன் ஷெப்பர்ட் வந்து த பீஸ் ஆஃப் சுவாங் புரோகேட் அப்படிங்கிற ஒரு ஃபோக் டெய்ல் மூலமா இன்ஸ்பயர் ஆகி தான் த மேஜிக் புரோகேட் அப்படிங்கிற இந்த ஸ்டோரியை வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம டீடைல்டா ஆரன் ஷெப்பர்ட் இந்த ஸ்டோரியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை விசிட் பண்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். இந்த ஸ்டோரி த மேஜிக் புரோகேட் எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா, சைனால ஒரு டேலண்டட் விடோவும் அவங்களோட சன் சென்னும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த விடோ வந்து அவங்க மேக் பண்ற புரோகேட்ஸ்க்கு வந்து அவங்க ரொம்பவே ஃபேமஸ். இந்த விடோ வியூ பண்ற புரோகேட் எல்லாமே ரொம்பவே ரியலா இருக்கனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே இவங்களோட புரோகேடை பார்த்து ரொம்பவே அட்மையர் ஆகுறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த விடோ வந்து அவங்க வியூ பண்ண பைல் ஆஃப் புரோகேட் எடுத்துட்டு மார்க்கெட் பிளேஸ் போறாங்க. அவங்க போய் கொஞ்ச நேரம் கூட ஆகல, ஆனா எல்லா புரோகேட்ஸுமே இப்போ சேல் ஆயிட்டு அண்ட் இதுல இருந்து வர காசை வச்சு அவங்க வந்து அவங்க லைஃபோட டெய்லி நீட்ஸ்க்கான திங்ஸ் வந்து வாங்கலாம்னு சொல்லி போறாங்க. அப்போ வந்து ஒரு பெயிண்டிங்கை பார்த்து அவங்க அப்படி ரொம்பவே அட்மையர் ஆகி அந்த இடத்துல ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. இதை பார்த்துதான் அந்த ஸ்டால் கீப்பர் வந்து இவங்க கிட்ட இது வந்து ஈஸ்ட்ல இருக்க சன் பேலஸ் தான் அந்த பெயிண்டிங்ல இருக்குது அப்படி சொல்லவும் இந்த விடோக்கு அந்த பெயிண்டிங் ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஸோ அவங்க வச்சிருந்த எல்லா காசையும் கொடுத்து அந்த பெயிண்டிங்கை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து இந்த பெயிண்டிங் வந்து அவங்க பையன் கிட்ட காட்டுறாங்க. இந்த விடோக்கு அந்த பெயிண்டிங்ல இருந்த சன் பேலஸ் வந்து ரொம்பவே பிடிச்சி போச்சு. அண்ட் அவங்களுக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னா, நம்ம இந்த சன் பேலஸ்ல வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கற்பனை பண்ணி பாக்குறாங்க. ஸோ இதை பார்த்துதான் அவங்க சென் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அம்மா நீங்க ஏன் இதை வந்து ஒரு புரோகேடா வியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்து சொல்றாரு. சென்னோட அந்த ஐடியாவை கேட்டதும் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம இந்த விடோ வந்து அந்த புரோகேடை வந்து வியூ பண்ண போயிட்டாங்க. இந்த விடோ வந்து ஒரு கிரேட் பேஷனோட இந்த புரோகேடை வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க ரெஸ்ட் கூட எடுக்காம தூங்காம சாப்பிடாம வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த புரோகேடை வியூ பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இவங்க வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஹெல்த்தை வந்து இழந்துட்டே வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த விடோ வந்து அந்த புரோகேடை வியூ பண்ண அவங்களே வந்து அந்த சன் பேலஸ்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இமேஜின் பண்ணி பாக்குறாங்க. கடைசியா எப்படியோ ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா அந்த புரோகேடை வந்து அந்த வீடியோ வியூ பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த புரோகேட் வந்து ரொம்பவே ரியலா ரொம்பவே லைஃப் லைக்கா இருந்துச்சு. ஆனா இவங்க வந்து அந்த புரோகேடை பார்த்து சந்தோஷப்பட்டு முடிக்கிறதுக்குள்ளாடி ஈஸ்ட் சைட்ல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான விண்ட் வந்து அந்த புரோகேடை வந்து அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு. சென்னும் அந்த விடவும் அந்த புரோகேட் போன டைரக்ஷனை பார்த்து ரொம்ப தூரம் தேடி ஓடி வராங்க. ஆனா அவங்களால அந்த புரோகேட்டை வந்து கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ ரொம்பவே ஹார்ட் ப்ரோக்கன் ஆன விடோ வந்து சென் கிட்ட, நீ எப்படியாவது அந்த புரோகேட்டை வந்து ரிட்ரைவ் பண்ணி கொண்டு வந்துரு, இல்லைன்னா வந்து நான் இறந்து போயிடுவேன். ஸோ அது இல்லாம என்னால உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. சென்னும் இப்ப வேற வழி இல்லாம அவங்க அம்மாவோட புரோகேட் எப்படியாவது மீட் எடுத்து கொண்டு வரும்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அந்த ஈஸ்ட் டைரக்ஷனை பார்த்து மூவ் ஆன் ஆகி போக தொடங்கிட்டாரு. இவர் ரொம்ப தூரம் நடந்து போறாரு. ஆனா அந்த புரோகேட்டை வந்து கண்டுபிடிக்கவே முடியல. இவர் கொஞ்சம் தூரம் நடந்து வந்த அப்புறமா ஒரு ஓல்டு மனை பாக்குறாங்க. ஸோ அந்த ஓல்டு மன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஈஸ்ட் சைட்ல இருக்க சன் பேலஸோட ஃபேரி லேடிஸ் வந்து உங்க அம்மாவோட புரோகேட்டை எடுத்துட்டு போயிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்க வந்து அதை ஒரு பேட்டர்னா வச்சு அவங்க வந்து அதே மாதிரியான நிறைய புரோகேட்ஸை வந்து வியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து அந்த சன் பேலஸ் போனா மட்டும் தான் அவங்க அம்மாவோட புரோகேட்டை ரீட்ரைவ் பண்ணி கொண்டு வர முடியும்னு சொல்லி அந்த ஓல்டு மன் சொல்றாங்க. கேட்டதும் அந்த ஈஸ்ட் டைரக்ஷனை பார்த்து போறதுக்காக சென் ரெடி ஆக்குறாரு. ஆனா அவர் போறதுக்கு முன்னாடி இந்த ஓல்டு மன் வந்து நிறைய விஷயங்களை பத்தி சென்னுக்கு வார்ன் பண்றாங்க. என்ன அப்படின்னா, அந்த ஈஸ்ட்ல இருக்க சன் பேலஸ் நீங்க ரீச் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபயரி மவுண்டனை தாண்டணும், அப்புறமா ஒரு ஐசிசியை தாண்டணும். அண்ட் நீங்க வந்து போற வழியில ஏதாவது ஒரு வேர்ட் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட், என்னால முடியல, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃபே வந்து இலக்க நேரிடும் அப்படி சொல்லி அந்த ஓல்டு மன் வந்து வார்ன் பண்றாங்க. ஆனா அந்த வார்னிங் எல்லாமே தாண்டி சென்னுக்கு வந்து அவங்க அம்மாவோட லைஃப் தான் ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால வந்து அவர் ரொம்பவே பிரேவா வந்து அந்த சன் பேலஸை நோக்கி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்ப வந்து அந்த ஓல்டு மன் வந்து அவங்களோட ஹார்ஸை வந்து எடுத்துட்டு போன்னு சொல்றாங்க. சென் ஃபைனலா வந்து அந்த ஃபயரி மவுண்டனையும் ஐசிசியும் தாண்டி சக்சஸ்ஃபுல்லா வந்து இந்த சன் பேலஸை வந்து ரீச் ஆகுறாரு. இந்த சன் பேலஸை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு சென். அண்ட் கடைசியா அவங்க அம்மாவோட புரோகேட் வந்து இந்த ஹாலோட நடுவுல இருக்கிறத பாக்குறாரு. அந்த சன் பேலஸ்ல இருந்த லீயன் அப்படிங்கிற ஒரு ஃபேரி வந்து சென்னை பாக்குறாங்க. சின்ன பார்த்தது ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. எதனால அப்படின்னா, இந்த சன் பேலஸை ரீச் பண்றதுல ஃபர்ஸ்ட் மாடல் இவர் தான். ஸோ இவரை பார்த்ததும் ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. அண்ட் அவங்களோட பர்பஸ் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதுக்காக வந்து இவர் வந்திருக்காரு அப்படின்னா அவங்க அம்மாவோட புரோகேடை ரீட்ரைவ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறதான் இவரோட முக்கியமான நோக்கம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த சன் பேலஸ்ல இருக்க ஃபேரிஸ் எல்லாமே வந்து இந்த புரோகேடை பார்த்து ரொம்பவே அட்மையர் ஆயிட்டோம். அண்ட் வந்து நாங்க வந்து இந்த புரோகேடை ரீக்ரியேட் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டு ட்ரை பண்றோம். ஆனா எங்களால பெர்ஃபெக்டா இதை வந்து ரீக்ரியேட் பண்ணவே முடியல. அதனால எங்களுக்கு வந்து ஒரு நாள் கூட டைம் தாங்க, நாங்க எப்படியாவது வந்து இதை ரீக்ரியேட் பண்றோம்னு சொல்லி சென் கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்றாங்க. சென்னும் வந்து இதை அக்செப்ட் பண்றாங்க. அண்ட் இப்போ வந்து எல்லா ஃபேரிஸும் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றாங்க இந்த புரோகேடை வந்து ரீக்ரியேட் பண்றதுக்காக. இந்த மீன் டைம்ல சென்னும் லீயனும் வந்து அவங்க தனியா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. என்ன அப்படின்னா, இவர் வந்து அவரோட மார்டல் லைஃபையும் லியன் வந்து அந்த சன் பேலஸ்ல இருக்க அவங்களோட லைஃப் பத்தியும் சொல்றாங்க.
அப்படியே மார்னிங் ஆகுது, எல்லா ஃபேரிஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த புரோக்கேட வியூ பண்ணி முடிக்கிறாங்க. கடைசியா லியனும் வந்து அந்த புரோக்கேட வியூ பண்ணி முடிச்சுட்டாங்க. கடைசியா லியனும் வந்து அவங்களோட புரோக்கேட வந்து வியூ பண்ணி முடிச்சதும் இந்த விடோவோட புரோக்கேட்ல ஒரு குட்டியான இமேஜ் வரைகிறாங்க. வரைஞ்சிட்டு ஏதோ ஒரு ஸ்பெல்ல வந்து சைலண்டா சீக்கிரட்டா சொல்லிட்டு போறாங்க. மார்னிங் ஆனதும் சென் வந்து முழிச்சு பாக்குறாரு. முழிச்சு பார்த்துட்டு நம்ம லியனுக்கு வந்து பாய் சொல்லிட்டு போலான்னு பாக்குறாரு. ஆனா வந்து அந்த இடத்துல லியன் இல்ல. ஸோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் வந்து வீடு இருக்க டைரக்ஷன் நோக்கி ரொம்பவே ஸ்பீடா வந்துட்டு இருக்காரு. இப்போ சென் வந்து அந்த சன் பேலஸை இவருக்கு காட்டி கொடுத்து அந்த ஓல்டு உமனை பாக்குறாங்க. இந்த ஓல்டு உமன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னோட அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் தர மேஜிக்கல் ஷூவை போட்டுட்டு போ, உன்னால சீக்கிரமா வந்து இந்த அம்மா வந்து ரீச் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து அந்த மேஜிக்கல் ஷூவை போட்டுட்டு ரொம்பவே ஸ்பீடா வந்து அவங்க வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காரு. இவர் கடைசியா வந்து வீட்டை வந்து ரீச் பண்றாரு. அப்போ அவங்க அம்மாவை பார்த்ததும் அவங்க அம்மா வந்து ரொம்பவே ஃபெயிண்ட் ஆகி ரொம்பவே வீக்கா இருக்காங்க. ஆனா இவர் வந்து அந்த புரோக்கேட மறுபடியும் அவங்க அம்மா கிட்ட காணிச்சதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அண்ட் அவங்க ஹெல்த் வந்து மறுபடியும் ரீஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ இந்த புரோக்கேட வந்து ரொம்பவே தெளிவா பார்க்கலாம்னு சொல்லிட்டு சென்னும் அவங்க அம்மாவும் வந்து இந்த புரோக்கேட வெளியே எடுத்துட்டு போய் ஒரு ராக் மேல வைக்கிறாங்க. அண்ட் சடனா இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, டக்குன்னு ஒரு காத்து வருது. அந்த காத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த புரோக்கேட வந்து மேல லிஃப்ட் பண்ணிட்டே போகுது. ஸோ இதை பார்த்து சென்னும் அவங்க அம்மா வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இந்த புரோக்கேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் அந்த ஒரிஜினலான சன் பேலஸா கன்வெர்ட் ஆகுற வரை அது ரொம்பவே பெருசா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. அண்ட் அங்க இருக்க ஸ்டெப்ஸ்ல வந்து லியன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, சென் அண்ட் அவங்க அம்மாவை வந்து அந்த பேலஸ்க்கு இன்வைட் பண்றதுக்காக. ஃபர்ஸ்ட் வந்து என்னதான் அந்த ஓல்டு விடோ வந்து ஹெசிடேட் பண்ணாலும் அப்புறமா இந்த ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்றாங்க. கொஞ்சம் டேஸ் பாஸ் ஆனதும் அந்த ஓல்டு விடோ வந்து அங்க இருக்க ஃபேரிஸ்க்கு டீச்சர் ஆகுறாங்க. சென் வந்து இப்போ லியனை கல்யாணம் பண்ணிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் ஆகுறாரு. அண்ட் அவங்க லைஃப்ல இதுக்கு முன்னாடி வாழ்ந்ததோட இப்போ ரொம்பவே சந்தோஷமா வாழ்றாங்க. அண்ட் இந்த ஸ்டோரி எப்படி முடியுது அப்படின்னா, இந்த சன் பேலஸ்ல வியூ பண்ற புரோக்கேட் தான் உலகத்திலே பெஸ்டான புரோக்கேட் அப்படின்னு சொல்லி அங்க சைனால இருக்க பீப்புள் எல்லாமே சொல்றாங்க. ஸோ இப்படிதான் ஆரன் ஷெப்பர்ட் வந்து இந்த ஸ்டோரியை வந்து முடிக்கிறாரு. அவ்வளவுதாங்க இது ஆரன் ஷெப்பர்டோட தி மேஜிக் புரோக்கேட் அப்படிங்கிற அந்த ஷார்ட் ஸ்டோரி. கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த ஷார்ட் ஸ்டோரியோட டீடைல் சம்மரி வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க டெலிகிராம் சேனல் லிங்க் யூஸ் பண்ணி சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல போட வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். திஸ் இஸ் சித்து சைனிங் ஆஃப் ஃப்ரம் லெட்ஸ் வித் சித்து. டேக் கேர், பை.